ஹலோ கைஸ், இப்போ நம்ம எங்கே வந்துருக்குன்னா திருவண்ணாமலை பஸ் ஸ்டாண்டில் தான் கைஸ் நம்ம இருக்கோம். ஸோ ஃப்ரெண்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கல்யாணம், அதனால் நான் வந்திருக்கேன். நம்ம கூட பாருங்கள் தருண். இவனை நீங்கள் ஒரே ஒரு வீடியோவில் பார்த்துருப்பீங்க. இவனால் நான் 200 ரூபாய் ஃபைன் கட்டியிருக்கிறேன். ஆமாம், அந்த ஃபைன் கட்டினது மட்டும் நான் இன்றைக்கி மறக்க மாட்டேன். இவன் வந்து பார்த்தீங்கன்னா பைக்கில் வருவான்னு என்கிட்ட சொன்னாங்க கைஸ். ஆனால் இவனே பஸ்ஸில் தான் வந்துக்கிறான். இப்போ நாங்கள் 2 பேரும் சேர்ந்து பஸ்ஸில் போனோம் மண்டபத்துக்கு. இப்போ இதுக்கப்புறம் தான் நாங்கள் போயிட்டு மண்டபத்துக்கு தேடணும். ஆமாம், மண்டபத்துக்கு எப்படி போகிறதுன்னு வழியை தேடணும். நான் ஒரு 3 மணிலேருந்து உட்காந்துருக்குறேன் கைஸ் இவனுக்காக. இவன் பைக்கில் வருவான்னு சொல்லிட்டு பார்த்தா அசால்ட்டாக பஸ்ஸில் வரான். பாருங்க, சரியான காமெடி நடந்துன்னு இருக்குது. ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா மண்டபத்துக்கு போயிட்டான். அது வேற யாரும் இல்லை, யுவராஜ். அந்த யுவராஜ் யாருன்றதை நான் மண்டபத்தில் போய் காட்டுறேன். லொக்கேஷன் அனுப்புறான்னா அனுப்ப தெரியலன்றான். இவனெல்லாம் வச்சு என்னடா பண்ணுறது? நம்ம போய் சேர்ந்த மாதிரி தான் கைஸ். லொக்கேஷன் வரணும், அதுக்கப்புறம் நாங்கள் ரூட்டு போகிறதுக்கான வழியை தேடணும். ஏகப்பட்ட வேலை இருக்குது கைஸ். பார்ப்போம் கைஸ். ஒரு வழியாக நம்ம ஆட்டோவில் ஏறிட்டேன் கைஸ். இப்போ இங்கேருந்து ஒரு 6 கிலோமீட்டர் பஸ் ஸ்டாண்டில் இருந்து இப்போ மண்ணை வேலைக்கு ஆட்டோ தண்ணி காசு அது ஒன்றும் பண்ண முடியாது கைஸ். இப்போ இன்னும் ஒரு 5 நிமிஷத்தில் நாங்கள் போயிடுவோம்னு நினைக்கிறேன். அதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில ஃப்ரெண்ட்ஸ்லாம் அங்கே மண்டபத்துக்கு போயிட்டாங்க. அங்கே போயிட்டு ஒருத்தரையாக நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணி வைப்போம் காய்ஸ். இன்னொரு மைனரை நீங்கள் பார்க்க போகிறீங்க. நான் வந்ததும் தெரியாமல் மறந்து ஃபோன் பேசிட்டு இருக்கேன் பாருங்க. கேட்டா என்னப்பா ப்ரோவா ப்ரோன்ற பார்த்தீங்களா? எனக்கு தெரியும், எனக்கு அவன் வேறு யாருக்கிட்டே மொக்க போட்டுன்னு இருக்கிறான். அப்படியே கிட்ட வந்தோடனே ப்ரோன்றான். வாடா வந்து கூட்டின்னு போனோன்னா அது இல்லைன்னு சொல்லிட்டு இங்கே நின்று ஃபோன் பேசின்னு இருக்கிறான் பாருங்க கைஸ். ஒரு பொறுப்புணர்ச்சி இருக்குதா? ஃப்ரெண்டு வந்துக்கிறேன் மெட்ராஸ்லேருந்து. சரி, அவனை திருவண்ணாமலை பஸ் ஸ்டாண்டு போய் கூட்டின்னு வருவான். அதெல்லாம் இல்லை, போகிறான். கேட்ட நம்பர் பிளேட் இல்லை, அது இல்லைன்னு கதை விட்டுன்னு இருக்கிறாங்க கைஸ் நம்மகிட்டே. பாருங்க கைஸ், பா மோந்தரில் வளமாக இருக்குது. எப்பயோ போட்டதான் கைஸ். நம்மகிட்ட கதை விடுறான் பார்த்தீங்களா? நம்மளுடைய கிஃப்ட் கைஸ். கிஃப்ட் வாங்கியாச்சு. நம்ம இவன் கிஃப்ட் பேக் பண்ணலடா. கிஃப்ட் பண்ணானா பேப்பர் சுற்றி எடுத்துன்னு நம்ம பாருங்க. கையில் மோந்திரம், எங்க கையில் மோந்திரம், அதுக்கு ஒரு கிஃப்ட் ரேப் பண்ணுறான்னா பேப்பர் சுற்றி எடுத்துன்னு வந்துக்கிறான் பாருங்க கைஸ். புது வண்டியை ரிவ்யூ பார்க்கணுமா? இருங்க, நான் உங்கள் ஃப்ரெண்டு கேமராவில் காட்டுறேன். இதுதாங்க யுவராஜோடைய புது வண்டி. குட் மைலேஜ்னு சொல்லணுமா? என்னப்பா குட் மைலேஜா? குட் மைலேஜ். சேனல் பேர் சொல்லு. பாருங்க, சேனல் சொல்லணுமா, சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லணுமா, ஓப்பன் பண்ணணுமா? பாருங்க, இப்போ மண்ணனால கவர் சுத்ததுனால இவன் இன்னொருத்தங்கிட்ட சொல்லி வாங்கினார சொல்கிறோம். அப்புறம் கிஃப்ட் ரேப் பண்ணி டேப் சுத்தி அவனே குடுத்துறான்டா. டேப் சுத்தி அவனே குடுக்குறாங்க. இது ஆக்சன் மேடம். இவன் நம்மள நைன்றான். பாருங்க, இவ்வளோ பெரிய போட்டோ போட்டுருக்கான். அவனுக்கு கிஃப்ட் கொடுக்க போறான்ல, அதை நம்ம எப்படி கொடுக்கணும்? டீசெண்டாக தானே கொடுக்கணும். இவன் மண்ண வேலைக்கு இன்னொருத்தனுக்கு போனை போட்டு ஒரே தலைவலி கைஸ். இங்க படுத்துற நிமிஷம்னால தாங்க முடியலையே. தலை வலிக்குதுடா, தலை வலிக்குதே. பைக் எத்தனை வரத்தானே? அவனை பைக் தானே வாங்கலையா? மாட்டின்னு பாரு, எல்லாம் ரெக்கார்ட் ஆகுது. இது நான் அப்படியே போடுறேன், எல்லாத்தையும் அப்படியே போடுறேன் கைஸ். பார்த்தீங்களா கைஸ், வண்டி எத்தனை வரல. கேட்டாக்கா அவங்க அப்பா சரக்கு வாங்கி போயிடுறான். புது வண்டி வாங்கிருக்கிறேன். இந்த வண்டி தூக்க கூட முடியல. தூக்கி இடம் சொல்லிட்டு என்ன கூப்பிடுறான். புது வண்டி நம்ம ஸ்கிராச் ஆகிடக்கூடாது. முடியல. அவன் இன்னும் திருந்தல மாமா. ரூம் சாவி எத்தனை வந்து கொடுக்கறதுக்கு மாப்பிள்ளையே வந்திருக்கான் பாருங்க. ஆனா சாவி எத்தனை வரல. மாப்பிள்ளைக்கு டை கட்ட தெரியல ஃப்ரெண்ட்ஸ். ஃபுல்லா போடுறேன்பா. அப்படியே மூவ் பண்றாங்க தானே இருக்கும்.
என்ன தெரிகிறது? கஷ்டப்பட்டு டை போட்டு எடுத்துன்னு வந்துக்கிறான். நண்பர்களே, டை கட்டுவது எப்படி பார்த்துக்கங்க. ஆமா, நிறைய பேருக்கு தெரியாதுல்ல. கல்யாண மாப்பிள்ளைக்கு டை கட்டுறதுல இதெல்லாம் நம்ம போடணும். கண்டிப்பா போடலாம்பா. நீ ஏத்து சென்டில் அடிக்கிற உள்ள ஏத்துறா. டை மாஸ்டர் நீ தானே? டேய் அது சென்டில் வேணாடா. நீ மாமா இருக்கிறான். போடுறேன், நீ ஏத்து. நீ நண்பர்களே, யூடியூப்ல போடுன்றான், எதுவும் பண்ண மாட்டேங்கிறான். டை கட்டுற வீடியோ எடு, ஏத்துறா. அங்கே போடணும் இரு. ஓ, யூடியூப்ல பார்த்து நீ அங்க ஏத்துற நண்பர்களே. இவரு மாரி நான் எங்கேயும் பார்த்தது நண்பர்களே. 20 minutes later. நண்பர்களே, ஒரு வழியா டையெல்லாம் கட்டி மாப்பிள்ளை ரெடி ஆயிட்டாரு. அவ்வளவுதான். அதுக்கப்புறம் ஸ்ட்ரைட்டா மண்டபத்துக்கு போயிட்டு நம்ம விழாக்க கண்டினியூ பண்ணிடலாம் நண்பர்களே. நண்பர்களே, ஒரு வழியா மண்டபத்துக்கு வந்துட்டோம். நம்ம அப்படியே மேலே போகலாம். நண்பா, என்ன நண்பா பண்ணுங்கிற? சூப்பர். மேரியாவா சாப்பிட்டு எத்தனை பாப்கார்ன் மொத்தம்? 2 பாப்கார்னா? 3 பாப்கார்ன். காய்ஸ், இவனை தான் நம்ம சென்டரில் வச்சு காட்டணுமா. ஸோ காலேஜ் விழாவில் சரியாக காட்டலன்னு சொல்லிட்டு இருந்தான். அதனால் இந்த விழாவில் ஃபுல்லாகவே இவனை பார்த்துக்கங்க. இவன் பேர் சவுந்தர். இவனுக்கு ஒரு செல்ல பேர் இருக்கு. இது சொல்ல செல்ல பேர்லாம் இப்போ வேணாங்க. செல்ல பேர்லாம் சொன்னால் நிறைய இடிக்கு பழகிற மாதிரி இருக்கும். ஆமாம், அதனால் வேணாம். நண்பர்களே, நண்பன் கல்யாணத்தில் ஃபஸ்ட்டு ஐஸ்கிரீம் வாங்கி வச்சு இப்போ இது மேலே சாக்லேட் சாஸ் அங்கே இருக்குது. அதை ஃபஸ்ட்டு ஊற்றிக்கலாம். நீங்கள் பாருங்க, ரிசப்ஷனுக்கு வெளியே நிற்பாங்க. அந்த பொம்மை போட்டுட்டு அது வந்து பார்த்தீங்கன்னா இவன் தான் இதுக்கப்புறம் போய் நிற்க போகிறான். யுவராஜ். இவனுடைய இன்ஸ்டாகிராம் ஐடி கீழே டிஸ்கிரிப்ஷன் இருக்குது, ஃபாலோ பண்ணிக்கோங்க. பாருங்கள், பக்காவாக இருக்குது பாருங்கள். 10 பொருத்தமும் பக்காவாக இருக்கும். கீழே ட்ரெஸ் மட்டும் போட்டான்னா அவ்வளோதான், மேட்ச் ஆயிரும். என்னடா ஆரம்பிச்சிடலாமா பிஸ்னஸ்? பேசுகிறோம் பாருங்க. பொண்ணு மாப்பிள்ளைய வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்துட்டு இருக்காங்க. இப்போ நீங்கள் அவங்கள பார்ப்பீங்க. Much later. பொண்ணு மாப்பிள்ளைய நம்ம பார்த்தாச்சு. பார்த்துட்டு சாப்பிட்றதுக்கு உட்காந்தாச்சு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் லைனாக உட்காந்துட்டோம். பாருங்க, அதிகமாக ஐஸ்கிரீம் சாப்பிட்டா தான். ஸோ என்னென்னு பாருங்க கைஸ். தோசை, 2 இட்லி, அதுக்கு தேவையான சட்னி, காலிஃப்ளவர் 3 காலிஃப்ளவர், அதுக்கப்புறம் என்ன பாயாசம். அவ்வளோதான் கைஸ் நைட்டு ஸ்பெஷல். Seven hours later. நேற்று நைட் வந்து பார்த்தீங்கன்னா ரிசப்ஷன் நல்லபடியாக முடிஞ்சது. நம்ம கிஃப்ட்டும் கொடுத்துட்டோம், நீங்கள் பார்த்துருப்பீங்க. இப்போ காலையில் 7 மணி ஆகுது கைஸ். 6 to 7:30 முகூர்த்தம். இப்போ தான் கேரளா மூலம் அடித்து முடித்தாங்க. இதுக்கப்புறம் நம்ம டைரெக்டாக மாப்பிள்ளையை பார்த்துட்டு விஷ் பண்ணிவிட்டு கிளம்ப வேண்டியதாங்க கைஸ். ஸோ விளாகோட எண்டிங்க்கு வந்துட்டோம். நான் கோபால இன்ஸ்டாகிராம் ஐடி மென்ஷன் பண்ணமா வேணாவா?